கன்னியாகுமரியில தாம் பார்த்த ஜோதிடம் பழிக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த ஜோதிடக்காரரை கூலிக்கு ஆள் வச்சு ஒரு பெண் கொலை செஞ்ச சம்பவம் அரங்கேறி இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கீழப்பெருவிளை பகுதியை சேர்ந்த தம்பதி ஜான் ஸ்டீபன் விஜயகுமாரி. ஜான் ஸ்டீபன் ஜோதிடம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவங்களோட மனைவி விஜயகுமாரி வீட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில விஜயகுமாரி வேலை முடிஞ்சு ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்களோட கணவன் ஜான் ஸ்டீபன் கொலை செய்யப்பட்டு பிணமா கிடந்திருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச விஜயகுமாரி ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்துல ஒரு புகாரை அளிச்சிருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் இரணியலை சேர்ந்த கலையரசி அப்படிங்கிறவங்களையும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நம்பிராஜன் அப்படிங்கிறவங்களையும் கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட மேற்கொண்ட விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது கலையரசி தன்னோட கணவனை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு வரதாகவும் கணவனோட திரும்பி சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஜான் ஸ்டீபன் கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்ததாகவும் சொல்லப்படுது. ஜான் ஸ்டீபனும் கலையரசிய அவங்களோட கணவனோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நிறைய பரிகாரங்களை செய்யறதுக்கு பணம் வாங்கினதா சொல்லப்படுது. ஆனா ஜோதிடம் பார்த்தும் தன்னோட கணவர் தான் கூட வந்து சேரல அப்படின்னு ஆத்திரமடைஞ்ச கலையரசி ஜான் ஸ்டீபன் கிட்ட தான் கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கேட்டிருக்காங்க. இதனால அவங்க இரண்டு பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்ச கலையரசி நெல்லையை சேர்ந்த நம்பிராஜன் அப்படிங்கிறவங்க கிட்ட ஜான் ஸ்டீபனை கொலை செய்யறதுக்காக நிறைய பணமும் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து சம்பவத்தன்னைக்கு வீட்டுல தனியா இருந்த ஜான் ஸ்டீபனை நம்பிராஜன் கழுத்தை இறுக்கியும் தரையில தலையை அடிச்சும் கொடூரமா கொலை பண்ணியிருக்காரு. இந்த தகவல்களை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச போலீசார் கலையரசியையும் நம்பிராஜனையும் கைது செய்து சிறையில அடைச்சிருக்காங்க. ஜோதிடம் பழிக்கல அப்படின்னு கூலிக்கு ஆள் வச்சு ஒரு பெண் அந்த ஜோதிடரையே கொலை செஞ்சிருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.